my dear lovely ladies, நான் உங்க பிரீத்தி and welcome to Tamil Beauty TV. நம்ம ஒரு இடத்துக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனால் நம்ம பாதங்களில் இருக்கிற பாத வெடிப்பு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே ஷேம் ஆகிடும். அண்ட் அந்த பாத வெடிப்பை எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளால் ஒரு க்யூட் ட்ரெஸ் போட முடியாது. ஹீல்ஸ், செப்பல் இந்த மாதிரி எதுவுமே நம்மளால் போடவே முடியாது. பாத வெடிப்பை எப்படி குவிக்காக எரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. வெடிப்பு தானே அப்படியே விட்டுட்டோம்னா அது நமக்கு ரொம்பவே ஜாஸ்தியாகிடும். அதே டைமில் நம்மளுக்கு நடக்கும்போது பாதங்களில் பயங்கரமாக வலிக்கும். ஸோ இந்த பாத வெடிப்புக்கான முக்கியமான 2 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பாதங்களை எப்போவுமே சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும். அண்ட் செகண்டரி, நம்ம பாதங்களுக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் நம்ம எப்போவுமே கொடுத்துட்ருக்கணும். பாத வெடிப்பை எப்படி குவிக்காக ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் பியூட்டி டிவிக்கு குவிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணனா அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஒரு க்ளீனான ஒரு டப் அப்படின்னா பக்கெட் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம லூக் வார்ம் வாட்டர், அதாவது இதமான சூடான ஒரு தண்ணி இருக்கும்ல, அதை நல்லா உங்கள் காலில் உள்ளே போட்டு டிப் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைங்களேன். உங்களுக்கே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும். அண்ட் உங்கள் பாதங்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். ஸோ நம்பர் 1, இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். ஓகேங்களா? ரெண்டாவது பியூமிக் ஸ்டோன். இந்த ஸ்டோன் எந்த கடையிலையுமே கிடைக்கும். இந்த ஸ்டோன் எடுத்து ரொம்ப அழகாக மெதுவாக உங்கள் பாதங்கள், அதாவது உங்கள் ஹீல் இருக்குல்ல, அங்கே ஸ்லோவாக ரப் பண்ணிங்கன்னா அதோட டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே அந்த பியூமிக் ஸ்டோன் சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஜாஸ்தியாக வெடிப்பு இருக்குது, அப்படியே கை வச்சாலே பயங்கரமாக எரியிற மாதிரி சென்சேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அவசரமாக டக்குன்னு பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் பியூமிக் ஸ்டோன் இல்லைன்னா சாஃப்டான ஒரு ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஜென்டிலாக ரப் பண்ணிங்கன்னா உங்கள் பாதங்களில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே போயிடும். இதுக்கடுத்து நீட்டான ஒரு அழகான ஒரு டவல் எடுத்து நல்லா வைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கால் கை எல்லாத்தையுமே எப்போவுமே மாய்ஸ்சராக வச்சுக்கணும். ஸோ நான் என்னோடய ஃபேவரட்டான நியூட்ரிடர்ம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் வைட்டமின் இ இருக்குது. அண்ட் இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸ், லெக்ஸ், பாடி எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபேஸ்க்காக என்ன கிளென்சர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபேவரட்டான டெர்மா வைப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரைஸும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப், அதாவது நீங்கள் ஆயிலி, சென்சிட்டிவ், ட்ரை காம்பினேஷன் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் பாதங்களுக்கு மாய்ஸ்சர் எப்போவுமே நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வேஸ்லின், அதாவது பெட்ரோலியம் ஜெல். இந்த வேஸ்லின் எல்லா அவுட்லெட்ஸ்லையுமே கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் வீடு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா மெடிக்கல் ஷாப் போங்க, அங்கே வேஸ்லின் கிடைக்கும். ஸோ ஒரு பாதத்துக்கு ½ ஸ்பூன் ஆஃப் வேஸ்லின் இஸ் மோர் தென் எனஃப். வேஸ்லின் எடுத்துகிட்டு ஜென்டிலாக ரப் பண்ணிக்கோங்க 2 பாதத்துலையுமே. அப்படியே ரப் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் பெட்ஷீட்டில் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உல்லன் சாக்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. உல்லன் சாக்ஸில் இருக்கிற அந்த வார்ம்னஸ் நம்ம பாதங்களில் சேஃபாக நீட்டாக ஹாப்பியாக வச்சுக்கும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு நல்லா சுடு தண்ணியில் சோக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர் நியூட்ரிடர்ம். உங்களுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக வேஸ்லின் அண்ட் உல்லன் சாக்ஸ் மறந்துடாதீங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய பாதங்கள் ரொம்பவே ஹாப்பி ஃபீட் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாதங்களை ஹாப்பியாகிட்ட பிரீத்தி, நெக்ஸ்ட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவே க்யூட்டான, வைப்ரண்ட்டான, கலர்ஃபுல்லான அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். பார்க்கலாமா? குர்த்திஸ் கேர்ள்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஈஸி டு வேர், கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி டு மெயின்டைன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா பிரைட்டான ஒரு க்ரீன் கலர் அண்ட் க்யூட்டான ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்காங்க. மூவிங் ஆன், இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதில் அழகான பீகாக் ஃபெதர்ஸ் அண்ட் இது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் விட்டு போகவே போகாது இந்த டிசைன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு கலர் ஆரஞ்ச் அலாங் வித் ப்ரௌன் அண்ட் இதில் க்யூட்டான டிசைன்ஸ் போட்டிருக்கனால ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம சென்னையில் ஆல்ரெடி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அண்ட் லூஸாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் ஃபார் நம்ம சென்னை சம்மர். ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் நீங்கள் ஜெகின் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜெகின் பார்த்தீங்கன்னா ஜீன் மாதிரி தான் தெரியும், சுத்தமாக தெரியாது, ஐடென்டிஃபையாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் ஜீன் இல்லை, நீங்கள்
பிளாக் கலர் ஜீன் கூட நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எப்போவுமே ஃபேடே ஆகாதுங்க. எஸ், அண்ட் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ப்ளூ டாப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் ஆலன் சொல்லி பேண்ட்டோட பேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருப்பீங்க. ஷர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் கோய்ஸும் வேர் பண்ணிக்கலாம், காலேஜ் கோய்ஸும் வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷர்ட் பார்க்கும்போதே ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் ஷர்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் வேர் பண்ணும்போது. அதே மாதிரி சைனீஸ் காலர், இது வந்து ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் நிறைய காலேஜ் கோய்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஓ மை காட், ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல, ஒரு பீச் வேவ் லுக் கொடுக்குது. அண்ட் இந்த கலர்ஸ் பாருங்களேன், ரெயின்போ அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ட்ரெஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே வாங்கின பிரீத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அண்ட் ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எந்த ஸ்டெப்பு எதுக்கு மேலே வரும், எதுக்கு கீழே வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க. காமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்கலாம். நான் 24/7 அவைலபிள் தான். டக்கு நம்ம தமிழ் பியூட்டி டிவி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மறக்காமல் நம்ம தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Until I meet you all next time, நான் உங்கள் பிரீத்தி, சைனிங் ஆஃப்.